ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேசு டிவி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம போன 2 பார்ட் 2 டேஸ் ஒரு வீடியோ பார்த்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ். என்ன வீடியோனா, இந்த 15+ புல்லட் ரேட்டட் கேம்ஸ், 5+ புல்லட் ரேட்டட் கேம்ஸ் என் சேனலில் போட்டிருந்தேன். வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட 3rd பார்ட்ஸ் தான் இது. நான் நேற்று ஏன் வீடியோ போடலைன்னா, நான் ஒரு 3-4 வீடியோஸ் போட்டுட்டேன். அதனால தான் நேற்று வீடியோ போடல. சரி வாங்க, இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்த மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ பார்க்கலாம். ஒரு 10-15-20 மினிட்ஸ் எப்படி வேணாலும் ஆகலாம். பார்க்கலாம். இது முன்னாடி விளையாண்ட கேம், அதை தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நானும் அதே மெத்தட் தான். இன்க்ரிமெண்ட் இருந்தால் எனக்கு நான் ப்ளே பண்ணல. ஏன்னா அது எப்படியுமே பிளிஸ் ஆர் ரேபிட் கேம் ஆயிரும். பாருங்க, திருப்பி போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு பிளேயர் இருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த 2 மேலே இந்த பிளேயர் இருக்காங்க, கொஞ்சம் ஹை ரேட்டடு. ஓகே, கடைசியில் ஒருத்தவங்க GRS 27 அவங்களோட தான் விளையாடுறேன். ஓகே, ஓகே ஓகே நம்மளுக்கு அட்டாக் வருது. ஓகே, நம்ம இனிமேல் அந்த ரூக்கு நான் பார்க்கல. நான் அந்த ஒரு பிரில்லியண்ட்டான மூவ் பார்க்கவே இல்லை. அந்த பிரில்லியண்ட்டான மூவ் பார்க்கலச்சா. இந்த கேம் நம்ம லாஸ்ட் தான் நினைக்கிறேன். ஏன்னா டைமிங் பொறுத்தும் நம்மளால ஜெயிக்க முடியாது. ஏன்னா டியூ டு அண்ட் இன்ஃபர்மேஷன். இப்போ நம்மளுக்கு ஒரு நைஸ் அவங்க ட்ராப்ஸ்லாம் நிறைய செட்டப் பண்ணியிருக்காங்க. நம்ம ஈஸியாக போய் மாட்டிக்க போகிறோம். ஓகே, டியூ டு ஓகே, I will try for this. Thanks for your recognition. That's not believable. Push, push, push. Push, push, push. That's not problem. Okay, I will go into this move. Okay. Got trapped. It's not moves. We don't move like that. Okay. Okay, will take my queen instead of. Okay, checkmate. That's not problem. Instead, okay. Oof. Just a mess, friends. That is no way. Anyways, queen lane I would have பண்ணிருக்கோம். Queen rated or casual bullet rated. Rated போய் தப்பு பண்ணிட்டோமே. இது கீழே அப்ராக்சிமேட்டாக என் ரேட்டிங் நிறையா இறங்க போகுது. இங்கே வச்சாங்க அவுட்டு. சரி, ஓகே, டைமாக போயிடுச்சு. அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு அதிக ரேட்டிங், செம்ம ரேட்டிங் ஏறிடுச்சு. அதை பற்றி போட்டாலே நம்மளுக்கு வார்னிங் கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம ரன்னிங்கில் விட்டுட்டோம். டிசைன் பண்ணாமல் நீங்கள் விட்டுட்டோன்னு வார்னிங் மாதிரி ஒன்று வரும். வந்திருக்கு பாருங்கள். சரி, ஃபஸ்ட்டு கேம் லாஸு. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. இன்க்ரிமெண்ட் இல்லாமல்
ட்ரை டு வின் நேம். நான் ஏற்கனவே அவங்களோட விளையாண்டு ஜெயிச்சிருக்கனால not to try at all. Okay. Okay, that's illegal, no? ஓகே, நான் முன்னாடி எப்படின்னா நான் என்ன கண்டிப்பாக இப்படி பண்ணதுக்கப்புறம் நான் இதை வச்சு இதை அடிச்சிருக்கலாம் இல்லையா? இதை வச்சு இதை அடித்தாலே செக்மேட் தான். நான் சும்மா ஒரு இதுக்காண்டி நான் நிறையா பசில்ஸ் பண்ணதில் இது மாதிரி வந்துருந்துச்சு, அதனால் நான் பண்ணேன். 2 kills 1 win 1 loss. இன்னைக்கு ஒரு பெரிய வீடியோவாக போகுது. ஓ கேட்டாங்க ரொமான் ஹெச்டி. இப்போ கூட உங்கள்கிட்ட தான் விளையாண்டேன். இப்போ ஓ ஆமாம், அவங்க அதிர்ச்சியில் பார்க்குறாங்க. பிரில்லியண்டான செக்மெண்ட். ஓகே, இதெல்லாம் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தடவை நான் சொல்லுவேன் எல்லா வீடியோலையுமே, கண்டிப்பாக இந்த வீடியோ ஜெயிச்சிருவோன்னு. ஆனால் இது கொஞ்சம் பிரச்சனையான மூவாகவே தான் இருக்குது. இந்த கேம்லேயே ரொம்ப கஷ்டமான கேம். அன்பிலீவபிள் கேம். அந்த மாதிரி கேம் நடக்கும் நினச்சி கூட பார்க்கவில்லை. ஓகே, வின்னர் லூஸ் ட்ரை த பெஸ்ட். Okay, try the best. மிஸ் ஒரு கேம், 3 கேமில் 2 கேம் நம்ம தோத்துட்டோம், ஒரு கேம் வின் பண்ணிட்டோம். ஓ எல்லாமே இதுவா? ஹைப்பர் பிளட் ஒன்று. ஓகே, 9 minutes ஃபுல்லாக 3 கேம்ஸ்க்கு 9 minutes ஆகுது. வேணா நீ நம்ம வீடியோவை 30 minutes ஆச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லா கேமே டக்குன்னு போயிடுது. சே, ரேட்டடு ஒரு ரேட்டிங் வச்சு கிடச்சிருக்கணும். தரணி செஸ் நம்மளோட விளையாடல. தரணி செஸ் டெஸ்
சாரி தெரிஞ்சஸ் தப்பாக சொல்லிட்டேன் உங்கள் பேரை. ஓகே சாரி. ஜஸ்ட் தரணி செஸ் சூப்பராக விளாண்டாங்க. அவங்களோட சூப்பரான டேலண்ட்டாக இருக்கும் இந்த ஹைப்பர் புல்லட்டில் இவ்வளோ சீக்கிரம் விளையாடுறது. ஓகே ரீமேட்ச் ஆஃபர் சென்டர். ஜஸ்ட் மிஸ். ஓகே பரவாயில்ல. இன்றைக்கி ஒரு 30-40 மினிட்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 நாள் பண்ணாதனால நம்ம இன்றைக்கி சேர்த்தே பண்ணிடலாம். நான் வேணால் க்ரியேட் பண்ண போகிறதில்ல. நான் வந்து ஓகே க்ரியேட் பண்ணியிருக்கலாம் கேமு. 3 செக்னால் ரொம்ப சிம்பிள். கேஷுவல் 3 செக் நான் ஒரு போயிட்டு சொல்ல நினைக்கிறேன். 3 செக் நான் ஃபஸ்ட்டு ஒன்று போட்டிருக்கேன். நம்மளுக்கு இது வேணால் 3 செக்லேருந்து நம்மளுக்கு வரும் ரிஸ்கி செஸ். நான் முன்னே நேற்று விளையாண்டின்னு நினைக்கிறேன். நல்லாவே ஞாபகம் இருக்குது ரிஸ்கி செஸ். ஓகே நம்ம வந்து என்ன பண்ணலாம் 3 செக்கும் வச்சுக்கலாம். 3 செக்கில் ஆட்டாமே 3 செக்கில் யாராச்சும் வராங்களான்னு பார்க்கலாம். ஓகே பார்க்கலாம். வெயிட் பண்ணுவோம். வெயிட் வந்துட்டாங்க. ஆள் வந்துட்டாங்க. 3 செக்னால் ஒன்று மேலே ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிள். 3 கண்டினியூஸாக இல்லை அந்த கேம் முடியறதா இருக்கிறதுக்குள்ளே 3 செக் கொடுக்கணும். ஃபஸ்ட் செக் கொடுக்க வராங்க பாருங்கள் ஃபஸ்ட் செக்கு செகண்ட் செக்கும் கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு செக் அவங்க கொடுத்தாங்கனாலே முடிஞ்சு போச்சு நம்ம கேமு. சேஃப் கார்ட் பண்ணி இது பண்ணணும். கேஷுவல் தானே, நம்மளும் ஈஸியாக போய் கட் பண்ணிட்டு போயிட்டாச்சு. அவ்வளோதான். செக்மேட் இல்லை. இங்கே பாருங்கள் 3 கிங் வந்துருக்கு பாருங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. இது ஒரு டெஃபினட்டாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து சும்மா மேலோட்டமாக தான் பார்த்துருப்போம். அடுத்து நம்ம விளையாட போகிறது ஒரு அட்டாமிக்கில் வந்து இப்போ அட்டாமிக் நிறைய ஒரு இது ஹைப்பர் புல்லட். நம்ம தான் எப்படியுமே வின் பண்ணியாச்சு. ஏற்கனவே நான் இவங்களோட விளையாண்டு தோற்றுருக்கேன். இப்போ நான் அந்த கேமையும் பார்த்துக்கலாம். என்னோட லீச்சஸ் கேம் ஆப்பில் போகுது. ஏற்கனவே நானும் விளையாடாமல் இவங்களோட தோற்று போயிருக்கேன் ஏற்கனவே. அப்போ நான் வந்து ஹைப்பர் புல்லட்டில் 1345 ரேட்டிங் 1350. ஏன்னா எனக்கு ரொம்ப ஹைப்பர் புல்லட் வந்து வராது. நான் அவ்வளோ விளையாண்டதில்லை. சரி இப்போ வாங்க அட்டாமிக் கண்டிப்பாக பார்த்துருவோம். நம்ம இன்னைக்கு அட்டாமிக்கில் நம்ம வந்து அட்டாமிக் ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப ஈஸியாக தான் அந்த இதை வந்து நான் ஒயிட்டாக வச்சுக்குவேன். ஏன்னா பிளாக் நம்மளுக்கு சரியாக வராது. ஹைப்பர் புல்லட் ஒன்று இருக்குது. ஆனால் நம்ம அந்த இதை பார்க்கணும் கண்டிப்பாக. அதுக்காக நான் அந்த ஹைப்பர் புல்லட்டை விட்டுட்டேன். ஹைப்பர் புல்லட் பார்க்கலாம். சரி வாங்க ஹைப்பர் புல்லட்டே விளையாண்டுக்கலாம்.
நான் தான் தோற்றுருக்கேன். இது வந்து கேஷுவலு. ஓகே, நம்மளோட இது அட்டாமிக்கோட இது போயிடுச்சு. நிறைய பேர் வந்து நான் டோர்னமெண்ட் போனேன், அதில் வந்து நான் ஜெயித்தேன். அது வந்து யூடியூப்பில் நான் போடலை, நான் மறந்துட்டேன். உங்களுக்கு நான் கடைசியில் பார்க்கலாம். ஓகே, என்னென்னா வந்து நான் அந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ்லாம் எப்படி உங்களுக்கு போகிறது, டீம் எப்படி ஆரம்பிக்கிறது, கான்டாக்ட் பண்ணுறது, அதுக்கெல்லாம் டீம் வச்சுருக்கேன். அந்த டீம் நிறைய பேர் தெரியாது. அந்த டீம் ஜாயின் பண்ணி அட்டாமிக் வந்துருச்சு. அட்டாமிக்னா சிம்பிள். கிங் பக்கத்தில் இருக்க ஏதாச்சும் ஒரு பீஸ், ஏதாச்சும் ஒரு பீஸ் மட்டும் நீங்கள் தாய்க்கிடணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கோங்க. ஓகேவா? வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த குயின் இங்கே வைக்கப்பேன். இப்போ இந்த குயின் இங்கே போணுச்சுன்னா அவ்வளோதான், காலி கிங்கு. பாருங்களேன், காலியா? அதுக்கு நான் என்ன பண்ணலாம், நிறையா வழிகள் இருக்குது, அது மாதிரி வைப்பேன். நிறையா வழிகள் இருக்குது எனக்கு. சிம்பிளாக நான் நிறையா வழிகள் இருக்குது. ஜெயிக்கலாம், எவங்களும் ஜெயிக்கலாம், நானும் ஜெயிக்கலாம். அதில் அட்டாமிக் தான் சிம்பிள். இப்போ எக்ஸாம்பிள் நான் ரவுண்டிங் காமிக்கிறேன். இந்த பீஸ் திங்க் நம்மளோட டைமு அவங்க குயின் அடித்தாங்கன்னா அதுவே டேரெக்டாக உள்ளே போயிடும். அதனால் நம்ம இதை பண்ணலாம். டக்குன்னு நீங்கிட்டு வந்துடணும். எனக்கு இந்த பீஸ் அடியில் இருக்குது சொன்னேன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முக்காவாசி படையை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஐயோ ஓச்சே, இறங்கிடுவோம். சப்பா, ஓ டோச்சு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதான் கிங் பக்கத்தில் இருக்க பீஸ் அடித்தா அவங்க அடுத்தவங்க வாரியம் ட்ரெண்டிங் தான் முடியும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஆனாலும் இது ஒரு வீடியோவாக போடுறேன். டோர்னமெண்ட்ஸ் நல்லாவே டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே போகலாம். ஸ்விஸ் எரினா நிறைய டோர்னமெண்ட்ஸ் போயிருக்கேன். ஸ்விஸ் எரினா போயிருக்கேன். நீங்கள் போகலைன்னா பார்த்துக்கோங்க. நீங்கள் இதெல்லாம் என்னென்ன டோர்னமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா, அது எல்லாமே ஒரு டோர்னமெண்ட்ஸ். நீங்கள் 1300 ரேட்டிங் கீழேனா இந்த டோர்னமெண்ட் போகலாம். ஆனால் நான் 1300 மேலே ஆகும். இப்போ அப்கமிங் டோர்னமெண்ட்ஸில் எனக்கு ஒரு டோர்னமெண்ட் இருக்குது. என்ன டோர்னமெண்ட் இருக்குன்னா 1500க்கு மேலே உள்ளவங்க. இது வந்து என்னென்னா 1500க்கு கீழே இல்லைங்க, 1300 கீழவங்களும் விளையாடலாம், 1500 கீழே 2000 புல்லட் எரினான் இருக்கு. அது வந்து 2000 கீழே இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஒரு நாள் இன்னைக்கு கூட பண்ணலாம் வீடியோஸ். ஓகே, பார்க்கலாம். Okay, I think standard police. I think policeum நம்ம விளையாடலாம் நினைக்கிறேன். ஒரு 3 minutes 1 minute ப்ளீஸ். புல்லட் நம்ம வந்து ஒரு வீடியோ போடலாம் கண்டிப்பாக. என்ன வீடியோ போடலாம்னா வந்து இந்த வீடியோ போடலாம். கிளாசிக்கல் வேணால் ஒரு கேம் விளையாடலாம் நம்ம. ஏன்னா ஜமாலும் இது வந்து இப்போ 45 நிமிஷம் ரொம்ப நேரம் யோசிக்கிறேன். இதுக்கு இன்க்ரிமெண்ட் கிடையாது, நான் யோசிக்கிறேன். ஓகே, டக்குலாம் முடிச்சிட முடியாது. இந்த கேமை ரொம்ப யோசிப்பாங்க. அவங்க யோசிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் தான் பண்ணணும். இல்லை வெயிட் பண்ண முடியாது அப்படின்னா கிளம்பிக்கிட்டே இருக்க வேண்டிய ரிசைனை கொடுத்துட்டு. நீங்கள் ரிசைன் கொடுத்தீங்கன்னா, இப்போ நான் இருக்கிற ரேட்டிங்க்கு ரிசைன் கொடுத்தேன்னா என்னன்னா ஒரு பிளேயர் சொல்ல முடியாது. இத்தனோண்டு இப்போ தான் செஸ்ஸுங்க உலகத்துக்குள்ளேயே இப்போ தான் வந்திருக்கேன். அதுக்குள்ளே இவனுக்கு வந்தவனுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதனால் வந்து நான் வந்து அப்படியே விளையாடுறோம். விளையாண்டாங்களா
இப்போ கண்டிப்பாக அடிச்சிடலாம். யோசிக்கிட்டோம். நம்மளுக்கு டைம் இருக்குது. இப்படி பண்ணுவோம். அவங்க அடிப்பாங்க, கண்டிப்பாக அடிப்பாங்க. அவங்க நைட் அடித்தாங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. பாருங்கள், ரொம்ப ஈஸியானது தான். யோசிச்சுக்கிட்டு இருக்கட்டும். ஓகே, குயின் அடிச்சிருவாங்க. செக்கு. இப்போ கேஸ்லிங் பண்ணிடலாம். ஈஸி, சிம்பிள். ஓகே, இந்த மூவ் தான் பண்ணுவாங்க. அவங்க ஸ்டார்டிங்லேயே இந்த அட்டாக்கிங்கில் தான் ஆரம்பித்தாங்க. கண்டிப்பாக இந்த மூவ் தான். ஓகே, நம்ம நெட்டு ஸ்லோ ஆயிடுச்சு. இப்போ வந்துருச்சு நெட்டு. கண்டிப்பாக அதை அடிக்கணும். வாட்ஸ் the drink mate he will move இந்த நைட்டு. நான் ஓரளவு இங்கிலீஷில் எப்பயுமே பேசுவேன். முக்கால்வாசினா தமிழ் தான் பேசுவேன். எப்போயாச்சும் தான் இங்கிலீஷில் பேசுவேன். இங்கிலீஷ்லனா எப்போயாச்சும் இந்த பாடம் மூவ் பண்ணுவாங்க. மூவ் டு மூவ் and then check meet you going to do. Okay, oh no, we'll go and further check this brilliant. Oh no, he's moved like this. That's a mate in a world. Just a critical moment. Just miss. I have not seen. That's why I lost the game. Okay, I pinned the queen. Okay, I have pinned the queen. Okay, now the queen அடிச்சிடலாம். Simple tick is out of the game. இவங்க வந்து வராங்களான்னு திருப்பி நான் காமிச்சிட்டு பண்ணுறேன். Three, two, one. I will claim the victory. Oh, casual game. That's not a problem. I have played. You will rated. I will win the game. நான் பேசாம நம்ம வரேன். Daniel chill. There is a game. Okay. I'm going to move. இப்போ நான் வின் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க என்ன பண்ணாலும் நம்ம தான் ஜெயிக்க முடியும். ஓகே, going to win. ஓகே, இப்போ வந்து அவங்க அடிக்கலாம். நான் அதனால் வெயிட் பண்ண போகிறதில்ல. ஓகே, ஏதாச்சும் பீஸ் அடித்து அவங்கள செக் கொடுக்கணும். அதான் நம்மளோட எய்மே. அவ்வளோதான், சிம்பிள். செக். செக்மேட் ஆகாது எனக்கு. அவங்களோட ரூக் தென் கோயின் ஜஸ்ட் பிகன் மீனிங் ஆஃப் தி கேம். இது எண்ட் ஆகலை. ஓகே, ஐ கோயிங் டு டேக் திஸ் pawn, trying to take this pawn. ஓகே, அவங்க வந்து அந்த பீஸ் பக்கத்தில் போனதுக்கப்புறம் நம்ம தூக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்மளோட இதுவே வேலையே இந்த கேமில். ஆனால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டிஃபிகல்ட். இங்கே செக்கு வரணும். இப்போ
அவ்வளோதான், ரிசைன் தான் பண்ணணும் இந்த கேமை ரேட்டட் அட்டாமிக்கு. ஆனால் நம்ம பண்ண தான் வேணும், ஏன்னா வந்து இது ரொம்ப கஷ்டமானது. என்கிட்ட கிங்கு தவிர வேறு எதுவுமே இல்லைன்னா நான் தான் அவுட்டு. இந்தா அடிச்சுட்டேன். இப்போ அவங்க அதை அடிச்சாங்கன்னா கேம் ஓவர். அவ்வளோதான், முடிய போகுது கேமு. அவங்க ப்ரமோஷனுக்காண்டி இவ்வளோ இது பண்ணிகிட்ருக்காங்க ஆஷு. இப்போ என்ன பண்ணுறது? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த பானை கேப்சர் பண்ணி அவங்க வின் பண்ணிட்டாங்க. 5 தான் ரேட்டிங்கு. நம்ம ரொம்ப நேரமாக விளையாடுறோம். சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ். ரீமேட்ச் கேட்காங்கன்னா வேணாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய். சாரி, பாய் 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 ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் அடுத்த வீடியோவில் எப்படி வந்து அட்டாமிக் விளையாடுறது, 3 செக் விளையாடுறது, அதுக்கப்புறம் வந்து டோர்னமெண்ட்ஸ் எப்படி அட்டன் பண்ணுறது 3 வீடியோவும் போடுறேன். ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.